ஓகே கண்ணா, பாருங்க கீழே. ஹேவ் யூ எவர் புல்லிட் எனி ஒன்? ஹேஸ் எனி ஒன் புல்லிட் யூ? நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரையாவது டீஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை யாராவது உங்களை டீஸ் பண்ணியிருக்காங்களா? பண்ணியது உண்டா? அதாவது உங்களை யாராவது பண்ணியிருக்காங்களா, வேறு யாராவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? சில்ட்ரன் ஹூ ஆர் புல்லிட் ஃபீல் டிஜெக்டட் அண்ட் இட்ஸ் ஈஸி டு see why. அதாவது யாரையாவது கிண்டல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப சோகமடைஞ்சிருப்பாங்க. அண்ட் இட்ஸ் ஈஸி டு see why. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நோபடி லைக்ஸ் டு பி சிங்கிள்ட் அவுட் அண்ட் இன்சல்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். யாருக்குமே தன்னை ஒருத்தன் தனிமைப்படுத்திட்டாங்கிறதும் பிடிக்காது, மற்றவங்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிறதும் பிடிக்காது. தே கேன் லூஸ் த கான்ஃபிடென்ஸ், ஃபீல் லோன்லி அண்ட் ஐசோலேட்டட். இது ஒரு 2 மார்க் நான் உங்களுக்கு. அதாவது தே கேன் லூஸ் கான்ஃபிடென்ஸ், தன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்துருவாங்க, தனிமைப்படுத்திட்டுமான்னு வருத்தப்படுவாங்க. அண்ட் ஃபீல் ஐசோலேட்டட் அப்படின்னா வேதனைப்படக்கூடியதும் அவர்களுக்கு ஏற்படும். அடுத்தது, bullies often focuses on their target's appearance. அவங்களுடைய டார்கெட் யாரோ அவங்களுடைய அப்பியரன்ஸில் தான் பார்ப்பாங்க. அப்பியரன்ஸ்னால் தோற்றம். யாருன்னா டீஸ் பண்ணுவீங்க, மற்றவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. ஒய் ஆர் யூ ஸோ ஃபேட்? ஏன் ரொம்ப குண்டாக இருக்க? கிளாத்ஸ், யுவர் கிளாத்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸோ லூஸ். ஏன் இப்படி லூஸாட்ட ஷர்ட் எல்லாம் லூஸாக போட்டிருக்கீங்க? அடுத்தது, எபிலிட்டிஸ், தங்களுடைய திறமை. யூ காண்ட் ஈவன் த்ரோ அ பால். ஏன் உங்கள் ஒரு பந்து கூட உன்னால் பேச முடியாதா அப்படிம்பாங்க. அண்ட் ஃபேமிலி ஆர் சோஷியல் சர்க்கிள், குடும்பத்திலேயோ அல்லது பொதுவான வாழ்க்கை நிலையிலையோ அவங்க இது மாதிரி கேட்பாங்க. வை டு யூ ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் வித் தோஸ் ஷோ ஆஃப்ஸ்? ஏன் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி மூக்கனை கட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, அதாவது நோஸ் கட் பண்ணுவாங்க. Sometimes such comments can affect the bullied person so much that it can even have an effect on their health and their routine. இது ஒரு 2 மார்க் நான் உங்களுக்கு. அதாவது அப்படி கமெண்ட் அடிக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த பர்சன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் அவங்கள உடல்நிலையிலையோ அல்லது அவங்களுடைய வேலையிலையோ பாதிப்பை ஏற்படுத்தும். They may not feel like eating. அப்போ அவங்களால ஒரு சில நேரத்தில் சாப்பிட முடியாமல் போகலாம் அல்லது உடல்நல குறைவு ஏற்படலாம். மோர் ஆஃபன் கெட் நைட்மேர்ஸ் ஆர் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஃபால் அஸ்லீப். அதாவது ஒரு சில நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க, ஒரு சில நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதாவது ஒரு சில சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நைட்மேர், ஒரு கட்ட கனவு வரும், அல்லது ஃபைண்ட் இட் டு ஃபால் அஸ்லீப், தூக்கமே வராமல் உட்காந்துருப்பாங்க. கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தேர் ஸ்டடீஸ் கேன் பி டிஃபிகல்ட். அவங்களுடைய ஹோம்ஒர்க்கில் அல்லது அவங்களுடைய படிப்பில் பாதிப்புகள் ஏற்படும். தே கேன் ஈவன் கெட் இன்ஜூர்ட் இஃப் தே புல்லி யூசஸ் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் ஆர் ஆன் தெம். ஒரு சில நேரத்தில் இப்படி கிண்டல் அடித்து பேசுகிறப்ப, கோவப்படுறப்ப அவங்கள அடிக்கக்கூடவும் செய்வாங்க. அது போன்ற பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படும், காயங்களும் ஏற்படும். பீயிங் புல்லிட் கேன் ஆல்சோ மேக் தம் டெவலப் அதர் ப்ராப்ளம்ஸ் வித் தேர் ஓன் பிஹேவியர். அப்போ பீயிங் புல்லிட் கேன் ஆல்சோ மேக் தம் டெவலப் அதர் ப்ராப்ளம்ஸ். மற்ற பிரச்சனைகளை அதிகமாகும். ஓன் பிஹேவியர்னால் தங்களுடைய நடத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய நிலை அவங்களுக்கு ஏற்படும், அதாவது பாதிக்கப்பட்டவங்க. தே குட் பிகம் வெரி withdrawn, ஸ்டாப் டாக்கிங் வித் பீப்புள் அரவுண்ட் தெம், ஆர் தே குட் டிஸ்பிளே எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் சடன்லி. இது போன்ற பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்க மற்றவங்கிட்ட பேசுகிறதையும் நிறுத்திக்குவாங்க, சுற்றி இருக்கிறவங்கிட்டையும் பேச மாட்டாங்க, தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுவாங்க. அடுத்தது டக்குன்னு கோவப்படுவாங்க. அடுத்தது, சம்டைம்ஸ் அ சைல்டு ஹூ இஸ் புல்லிட் கேன் எண்ட் அப் புல்லியிங் சம்மோன் எல்ஸ் ஜஸ்ட் டு ஃபீல் பெட்டர். அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான் திருப்பி அடிப்போன்னு சொல்லி அடிக்கக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும். இஸ் தேர் சம்மோன் யூ கேன் டூ டு ஸ்டாப் புல்லியிங்? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, மற்றவங்க இன்னொருத்தவங்களை ஒருத்தரை கிண்டல் அடிக்கிறாங்கன்னா அவங்கள உன்னால் தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஃப் யூ ஆர் பீயிங் புல்லிட் ஆர் இஃப் யூ நோ சம்மன் ஹூ இஸ் கெட்டிங் புல்லிட், தி பெஸ்ட் வே டு ஸ்டாப் இஸ் டு இன்ஃபார்ம் ரெஸ்பான்சிபிள் அடல்ட். அதாவது
மற்றவங்க இன்னொருத்தங்களை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் அதில் முக்கிய அங்கமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்கள தடுத்து நிறுத்தணும்னா இதுக்கு வந்து அவங்கள கூட போய் தடுக்கவோ அல்லது கூட நின்று பார்க்கவோ கூடாது. அதுக்கு சம்மந்தப்பட்ட மேலே அதாவது மூத்தவங்கிட்ட அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். திஸ் கேன் பி பேரண்ட், அ டீச்சர் ஆர் எனிஒன் ஹூ இஸ் இன் த பொசிஷன் டு டூ சம்திங் அபவுட் த ப்ராப்ளம். இப்படி நீங்கள் சொல்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பேரண்ட்டோ அல்லது டீச்சரோ அல்லது வேறு யாராவது இருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளக்கான முடிவு என்ன அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியும். The adult can intervene and help the child who is willing to reflect and understand the inappropriate and unacceptable behavior. இப்படி அவங்க உள்ள வந்து இன்டர்வீன் அப்படின்னா தலையிட்டு அதுக்கு அந்த குழந்தைக்காக உதவி செய்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க, ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களால கண்டுகொள்ள முடியும். Taking a stand is difficult and not all us can do it. அதாவது அந்த இடத்துல நின்று அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ரொம்ப சிரமம்தான், அல்லது அதை செய்யறதும் not all of us can do it. யாருமே அதை செய்யவும் முடியாது. But you can speak to your persons about not supporting a bully. ஆனால் நீ பேசலாம், ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசலாம், கூட நின்று பேசலாம். Because not participating in doing something wrong also matters. அதில் நீங்கள் போய் தலையிடலை அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அதுவும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். You can also show support for targeted person in small ways, including them in your games, share things with them, speak to them more, make them feel included. அல்லது அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் விளையாடக்கூடிய கேம்லேயோ அல்லது நீங்கள் சாப்பிட்ற உணவில் பங்கு கொடுத்தோ அல்லது ரொம்ப நேரம் அவங்களோட உட்காந்து பேசுகிறதோ, அப்படி பேசுகிறப்ப அவங்கள கொஞ்சம் மன குறைபாடுகள் கொஞ்சம் குறையலாம். யாருன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு. த கீவேர்ட் டு ஸ்டாப்பிங் புல்லிங் இஸ் எம்பத்தி. இந்த புல்லிங் அதாவது டீஸ் பண்ணப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரே மருந்து என்னென்னா எம்பத்தி தான். இதில் ரெண்டு இருக்குன்னா, சிம்பத்தினா கருணை, எம்பத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. எம்பத்தி மீன்ஸ் த எபிலிட்டி டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபீலிங்ஸ் ஆஃப் அ பர்சன் இன் அ சிச்சுவேஷன். அதாவது அந்த சூழ்நிலையில் அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்கிறத கண்டுக்கிட்டு அதுக்கான யுக்தி எப்படி கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சாதான் எம்பத்தி. நாட் அஸ் அன் ஆன்லுக்கர் பட் அஸ் அ சம்மன் ஹூ இஸ் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் த சிச்சுவேஷன். அதாவது அவங்க பட் அஸ் அ சம்மன் ஹூ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் த சிச்சுவேஷன் நாட் அஸ் அன் ஆன்லுக்கர். அந்த இடத்துல இன்னைக்கு நாம் நிற்கிறோம், அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத விட அந்த சூழ்நிலைக்கேற்ப நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை தான் நாம் எம்பத்தின்னு சொல்லுவோம். த மோர் யூ ஃபீல் ஃபார் அதர்ஸ் த லெஸ் யூ வில் பி வாண்ட் டு புல்லி. அதாவது மற்றவங்க இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறதும், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ, அதாவது இந்த சூழ்நிலைக்கு ஏற்படுத்தப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் வந்து மற்றவங்களால் டீஸ் பண்ணப்பட மாட்டீங்க. ஏன்னா அவன் எதிர்த்து வந்துட்டான், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஓகேயா? தேங்க்யூ.